Hello friends, welcome back to Caliber English. நம்ம இப்ப 1 month spoken English courseல day 12ல இருக்கிறோம். இப்ப இந்த லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படினா present continuous tense. வழக்கமாவே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து புதுசா கத்துக்கிறவங்க இந்த verbs பக்கத்துல ing போட்டு பேசுறதுலாம் ரொம்ப காமனான விஷயம் தான். இப்ப என்னோட 4 வயசு குழந்தை கூட பாத்தீங்கன்னா அப்பா வாட் ஆர் கமிங், அப்பா வாட் ஆர் நாட் கமிங் அப்படி தான் பேசுவாங்க. ஓகே, ஸோ பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா verbs பக்கத்துல ing போட்டு பேசுறது ரொம்பவே காமனான விஷயம் தான். நடுவுல நம்ம பி ஃபார்ம்ஸ் மட்டும் போட்டா அது ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறிடும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, क्वेश्चंस எப்படி ஃபார்ம் பண்றது, அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த கான்டெக்ஸ்ட்ல எல்லாம் பயன்படுத்தலாம், அதாவது இந்த டென்ஸோடைய யூசஸ் என்ன அப்படின்றத கத்துக்க போறோம். முதல்ல இந்த டென்ஸ்க்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்க்கலாம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஃபார்முலா என்னதுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் am is are. சோ இந்த பி ஃபார்ம்ஸ்ல ஏதாவது ஒன்னு வரும். இப்போ ஐக்கு பாத்தீங்கன்னா என்ன வரும், am வரும். சோ is அப்படின்றது he she க்கு வரும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும். அல்லது நவுன் வந்து எந்த ஒரு சிங்குலர் நவுனா இருந்தாலும் நம்ம வந்து is வந்து பயன்படுத்தலாம். அதே போல are அப்படின்றது we you they க்கு வரும். பிளஸ் சப்ஜெக்ட் வந்து அதாவது நவுன்ஸ் வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து are பயன்படுத்தலாம். பிளஸ் இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படினாவே verb பக்கத்துல ing வரும். மொத்தமா 6 கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு. அந்த 6 கண்டினியூஸ் டென்சஸ்லயும் பாத்தீங்கன்னா verb பக்கத்துல ing நம்ம போடணும். கண்டினியூஸ் டென்ஸ்னாவே ing verb தான் வரும். அப்ப பாருங்க, நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படினா சோ நான்னா I போட்டாச்சு. ஐக்கு என்ன பி ஃபார்ம் அங்க வரும், am வரும். So V plus ing, okay, teaching, teach plus ing, teaching. அப்ப I am teaching அப்படினா நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். I teach அப்படினா நான் கற்பிக்கிறேன் அப்படினு அர்த்தம். I am teaching னா நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படினு அர்த்தம். அப்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படினா we are working. நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படினா you are learning. அவன் சிரித்துக் கொண்டிருக்கிறான் அப்படினா he is laughing. அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படினா she is studying. அது சிந்திக் கொண்டிருக்கிறது, ஓகே, ஸ்பில் ஆகுது இல்லையா, அது சிந்திக் கொண்டிருக்கிறது அப்படின்றத it is spilling அப்படினு சொல்லலாம். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத they are coming அப்படினு சொல்லலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, ரொம்பவே சிம்பிள். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல உள்ள ஆக்ஸிலரி வெர்புக்கு பக்கத்துல நீங்க நாட் போட்டாவே போதும், அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு I am teaching அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். இதுல I என்றது சப்ஜெக்ட், am என்றது இந்த இடத்துல ஆக்ஸிலரி வெர்ப் அதாவது ஹெல்பிங் வெர்ப், teaching என்றது மெயின் வெர்ப். அப்ப am க்கு பக்கத்துல ஆக்ஸிலரி வெர்புக்கு பக்கத்துல ஒரு நாட் போடுங்க, அவ்வளவுதான். சோ I am not teaching அப்படினு மாறும். இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே போல we are working அப்படினா we are not working. You are learning அப்படினா you are not learning. He is laughing அப்படினா he is not laughing. She is studying அப்படினா she is not studying. It is spilling அப்படினா it is not spilling. They are coming அப்படினா they are not coming. இப்ப பாருங்க, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த பி ஃபார்ம்ஸ் பக்கத்துல எல்லாம் ஒரு நாட் போட்டுருக்கோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் கற்பிக்கவில்லை அப்படினா I am not teaching அப்படின்னு சொல்லலாம். இப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்ல பேசும்போது நான் கற்பித்துக் கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் கற்பிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் டீச் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாங்கள் செய்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலி கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா நம்ம பேச்சு வழக்குல என்ன பண்ணுவோம், நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் கற்கவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க கத்துக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்றது இல்லை. அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப நான் கற்பிக்கவில்லை அப்படின்னா I am not teaching. நாங்கள் செய்யவில்லை அப்படின்னா we are not doing. நீங்கள் கற்கவில்லை அப்படின்னா you are not learning. அவர் சிரிக்கவில்லை அப்படின்னா he is not laughing. அவள் படிக்கவில்லை அப்படின்னா she is not studying. அது சிந்தவில்லை அப்படின்னா it is not spilling. அவர்கள் வரவில்லை அப்படின்னா they are not coming. அடுத்ததா present continuous tenseல எப்படி questions ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க, அவள் அழுது கொண்டிருக்கிறாள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். she is crying அப்படின்னு சொல்றோம். அவள் அழவில்லை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். she is not crying அப்படின்னு சொல்றோம். இப்ப அவள் அழுது கொண்டு இருக்கிறாளா, அவள் அழுது கொண்டு இருக்கிறாளா அப்படின்னு
ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் இந்த ஆக்ஸிலரி வெர்பையும் ஓகே சப்ஜெக்டையும் நம்ம இன்வெர்ட் பண்ணனும் அவ்வளவுதான் சோ இஸ் அங்க கொண்டு வாங்க she அங்க கொண்டு போங்க எப்படி வரும் is she crying அந்த crying அப்படியே எடுத்து போட்டுறணும் அவ்வளவுதான் சோ is she crying அப்படினா அவள் அழுது கொண்டிருக்கிறாளா அப்படினு ஒரு கேள்வியா மாறிடுது அப்ப அவள் அழவில்லைன்றது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் அவள் அழவில்லையா அப்படினு ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन எப்படி உருவாக்குறது சோ இது நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन ரொம்ப சிம்பிள் இங்க பாருங்க இந்த is மட்டும் இங்க கொண்டு வாங்க not கொண்டு வராதீங்க is மட்டும் கொண்டு வாங்க she அங்க கொண்டு போங்க அப்ப எப்படி வரும் is she அந்த not cryingல எடுத்து அப்படியே போட்டுருங்க அவ்வளவுதான் ஓகே is she not crying is she not crying அவள் அழவில்லையா அதான் இப்ப அவள் ஏன் அழுது கொண்டிருக்கிறாள் ஓகே இது ஒரு WH क्वेश्चन ஏனா ஏன் அப்படினா why சோ இது ஒரு WH क्वेश्चन பிளஸ் ஒரு பாசிட்டிவான WH क्वेश्चन அப்ப என்ன பண்ணனும் ஏன்னா why இந்த why ஐ கொண்டு வந்து இந்த பாசிட்டிவான yes or no டைப் क्वेश्चन இருக்குல அதுக்கு முன்னாடி போடுங்க அவ்வளவுதான் why is she crying why is she crying ஓகே அதுதான் நம்ம இங்க எடுத்து போட போறோம் அப்ப இங்க பாருங்க why so WH questions எப்பவுமே WH வேர்ட்ல தான் தொடங்கணும் அந்த is she crying அப்படியே எடுத்து போடுங்க so why is she crying அவள் ஏன் அழுது கொண்டிருக்கிறாள் இப்ப அவள் ஏன் அழவில்லை இது ஒரு நெகட்டிவான WH question இல்லையா அப்ப ஏன்னா why அந்த why ஐ கொண்டு வந்து இங்க நெகட்டிவான ஒரு yes or no டைப் question இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி போடுங்க அப்ப why is she not crying why is she not crying சோ அததான் அங்க போறோம் சோ why போட்டாச்சு அந்த is she not crying இருக்கு இல்லையா அது எடுத்துட்டு வந்து இங்க போறோம் அவ்வளவுதான் why is she not crying அப்ப பாருங்க அவள் அழுது கொண்டிருக்கிறாள் she is crying அவள் அழுது கொண்டிருக்கிறாளா is she crying அவள் அழுது கொண்டிருக்கவில்லை அதாவது அவள் அழவில்லை she is not crying அவள் அழவில்லையா is she not crying அவள் ஏன் அழுது கொண்டிருக்கிறாள் why is she crying அவள் ஏன் அழவில்லை why is she not crying இப்ப நமக்கு yes or no டைப் क्वेश्चंस எப்படி உருவாக்குறது அப்படி நமக்கு தெரியும் ஒரு சின்ன பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேனா am I making mistakes நாம் ஆட்டத்தில் தோற்று கொண்டிருக்கிறோமா are we losing the game எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா are you thinking of something அவர் ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறாரா is he trying to say something அவள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாளா is she working abroad வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறதா is it raining outside அவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்களா are they coming now இப்ப நம்ம WH questions நம்ம பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் அங்க பாருங்க நான் ஏன் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் why am I making mistakes அப்படினு கேட்கலாம் நாம் ஏன் விளையாட்டில் தோற்று கொண்டிருக்கிறோம் why are we losing the game அப்படினு கேட்கலாம் நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் அப்படின்றத where are you going அப்படினு கேட்கலாம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத what's he doing அப்படினு கேட்கலாம் அவள் எப்போது கிளம்புகிறாள் அப்படின்றத when is she leaving அப்படினு கேட்கலாம் அது எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத how is it working அப்படினு கேட்கலாம் அவர்கள் என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத what are they eating அப்படினு கேட்கலாம் இப்ப நம்ம கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு விதமா நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் क्वेश्चंसலாம் ஃபார்ம் பண்றது அப்படினு பார்க்கலாம் இப்ப பாருங்க நமக்கு தெரியும் இதெல்லாம் சப்ஜெக்ட் சோ கடைசி எப்பவுமே ing verb தான் வரும் இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம be ஃபார்ம் போடுவோம் am is are அப்படினு be ஃபார்ம் போடுறது மூலமா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்கிடும் ஓகே பாருங்க I am going we are coming you are doing he is doing she is eating it is eating they are going இப்படி எல்லாம் போடுவோம் இப்போ நம்ம கன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க are not க்கு பதிலா not போடுறதுக்கு பதிலா are not உடைய கன்ட்ராக்ஷன் aren't aren't கிடையாது aren't so is not இங்க போறதுக்கு பதிலா is not உடைய கன்ட்ராக்ஷன் isn't இல்லையா isn't இப்ப am not க்கு நம்ம amn't அப்படி போட கூடாது நம்ம வழக்கமா இது வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் தான் பயன்படுத்துவோம்
ஓகே நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து பயன்படுத்துறது கிடையாது am notக்கு. அப்ப பாருங்க I am not going அப்படினு சொல்லிக்கலாம். So we aren't going அப்படினு சொல்லலாம். You aren't coming அப்படினு சொல்லலாம். He isn't coming அப்படினு சொல்லலாம். She isn't coming அப்படினு சொல்லலாம். It isn't doing அப்படினு சொல்லலாம். They aren't eating அப்படினு சொல்லலாம். So அப்ப பாத்தீங்கன்னா is not உடைய contraction isn't, are not உடைய contraction aren't. So இப்படி நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததா எப்படி நம்ம பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन உருவாக்கணும்? நம்ம பொதுவாவே என்ன பண்ணுவோம்? இங்க am போடுவோம், இங்க வந்து is போடுவோம், are போட்டனா போதும். இது என்னவாகும்? பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन மாறிடும். இப்போ am I going question mark இல்லையா? நான் போய் கொண்டிருக்கிறேனா? ஓகே, is he coming? அவர் வருகிறாரா? is she coming? அவள் வருகிறாளா? is it coming? அது வருகிறதா? இப்போ are they doing? அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? are we doing? நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? are you doing? நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? சோ இது போல பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन உருவாக்கலாம் நமக்கு தெரியும். இப்போ நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா isn't போடலாம். இங்க வந்து aren't போடலாம். சோ இங்க வந்து am இங்க வராது. சப்போஸ் am வந்துச்சுனா am I not. சோ am க்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வரும். am I not going அப்படினு வரும். மத்தபடி isn't aren't நம்ம பயன்படுத்தலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க. சோ isn't he, okay, isn't he going? அவன் போகலையா? isn't she going? அவள் போகலையா? isn't it going? அது போகலையா? இப்ப aren't பயன்படுத்தினா aren't we going? நாம போகலையா? aren't you going? நீங்க போகலையா? aren't they coming? அவர்கள் வரலையா? சோ இது போல நெகட்டிவான yes or no டைப் क्वेश्चन உருவாக்கும். இப்போ எப்படி WH क्वेश्चंस உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே இங்க am போட்டுருக்கோம், ஓகே, is போட்டுருக்கோம், இந்த ஆர்லாம் ஏற்கனவே இருக்குது. இதுக்கு முன்னாடி WH வேர்ட்ஸ் போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ when அப்படின்னு போடலாமா? எப்போது. where அப்படின்னு போடலாம், எங்கே. how அப்படின்னு போடலாம், எப்படி. what அப்படின்னு போடலாம், என்ன. அல்லது why அப்படின்னு போடலாம், ஏன். இப்போ பாருங்க, so when am I going? when am I going? நான் எப்போ போறேன்? okay, so when are you going? when are you going? நீங்க எப்ப போறீங்க? when are they eating? or when are they doing? அவங்க எப்ப செய்யறாங்க? அப்ப where போடுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு where are you going? where are you going? நீங்க எங்க போறீங்க? okay, where is he going? where is he going? அவர் எங்கே போறார்? so how is it doing? how is it doing? அது எப்படி செய்கிறது? okay, what are you, okay, what are you eating? what are you eating? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அல்லது what are you doing? what are you doing? நீங்க என்ன செய்றீங்க? அல்லது what is he doing? what is he doing? okay, அவர் என்ன செய்றாரு? அல்லது what is she doing? அவள் என்ன செய்கிறாள்? சோ இது போல பாத்தீங்கன்னா WH questions ஈஸியா ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த லெசனுடைய முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கும். அது என்னதுன்னா present continuous tense உடைய different uses என்னென்ன அப்படின்றத கத்துக்க போறோம். First one பாருங்க, we use present continuous tense to talk about something going on at the time of speaking. அதாவது இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு நம்ம present continuous tense பயன்படுத்தலாம். இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த சமயத்துல என்ன நடக்குது? I am teaching, I am standing, and what are you doing? You are watching my lesson. Okay, you are learning English இல்லையா? இப்ப பேசிட்டு இருக்கும்போது இதுதான் நடக்குது. ஓகே, அத பத்தி பேசுறதுக்கு நம்ம present continuous tense பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க, my brother is watering the garden. my brother is watering the garden அப்படினா என்னுடைய பிரதர் வந்து என்னுடைய சகோதரர் கார்டனுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. இப்போ ஊத்துறாரு, நான் சொல்லிட்டு இருக்கும்போது அது நடக்குது. ஓகே, அதனால தான் நம்ம present continuous tense பயன்படுத்துறோம். he is taking a walk in the park. இப்போ நான் இந்த சென்டென்ஸை மேக் பண்ணும்போது அவர் வந்து பார்க்ல வந்து என்ன பண்றாரு? வாக் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ நடக்குது அந்த செயல். அதனால தான் present continuous tenseல அதை நம்ம சொல்றோம். அதே போல பாருங்க, what are you doing? நீங்க என்ன பண்றீங்க? what's happening? என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? சோ இது போல பாத்தீங்கன்னா at the time of speaking என்ன நடக்குதோ அத பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்ம present continuous tense பயன்படுத்தலாம். The second one பாருங்க, we can use the present continuous tense to talk about future events already decided, arranged or scheduled. அதாவது வருங்காலத்துல, ஓகே, ஃபியூச்சர்ல நடக்க போற அந்த நிகழ்வுகளை
நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, அல்லது பண்ண போறத நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா present continuous tense பயன்படுத்தலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு I am going to Chennai tomorrow. நம்ம தமிழ்ல சொல்லும்போது கூட எப்படி சொல்லுவோம்? நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் நாளைக்கு சென்னைக்கு போவேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பெரும்பாலும். நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நாளைக்கு தான் போறேன், பட் இருந்தாலும் எப்படி சொல்றேன்? நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே போல தான் பாத்தீங்கன்னா I am going to Chennai tomorrow அப்படின்னு சொல்லலாம். I am going to Chennai tomorrow. நாளைக்கு தான் போறேன், பட் இருந்தாலும் present continuous tenseல நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம் சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதே போல தான் they are getting married next week. அடுத்த வாரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். The train is arriving in 15 minutes. அப்படின்னா இன்னும் 15 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துரும். The flight is taking off at 5 p.m. this evening. இன்னைக்கு சாயங்காலம் flight வந்து 5 மணிக்கு புறப்படுது. ஸோ சாயங்காலம் 5 மணிக்கு தான் புறப்படுது, பட் இருந்தாலும் நம்ம present continuous tenseல சொல்லலாம். ஏன்னா இது ஆல்ரெடி ஓகே scheduled. ஸோ இதுவும் scheduled பாத்தீங்கன்னா scheduled. இதெல்லாம் ஆல்ரெடி arranged. ஓகே, இதுவும் ஆல்ரெடி decided. ஓகே, arranged அது planned அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டோம், அரேஞ்ச் பண்ணிட்டோம், அல்லது ஷெட்யூல்டா போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம present continuous tenseல அதை சொல்லலாம். Thirdly, we can use the present continuous tense to talk about something temporary, may not happen at the time of speaking. அதாவது தற்காலிகமா ஒரு செயல் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து present continuous tense நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த செயல் நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க, he is learning music these days. இப்போ நான் அந்த சென்டென்ஸை சொல்லும் போது அவர் வந்து மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கிறாருன்ற அர்த்தம் கிடையாது. அவர் ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம். ஓகே, தூங்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த நாட்கள்ல அவர் மியூசிக் கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ டெம்பரரியா பாத்தீங்கன்னா இந்த ஓகே பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அவர் மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாட்கள்ல கண்டினியூஸா. ஆனா இப்ப பேசிட்டு இருக்கும்போது அவர் கத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் தூங்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை அவர் குளிச்சுட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகே, அப்ப பாருங்க, he is learning music these days. ஸோ இந்த நாட்கள்ல அவர் மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கிறார். they are repairing the bridge. இப்போ நான் அந்த சென்டென்ஸ் சொல்லும் போது மக்கள் வந்து அல்லது பணியாட்கள் வந்து இந்த பிரிட்ஜை வந்து அந்த பாலத்தை சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ என்னன்னா இந்த நாட்கள்ல அவங்க வந்து அந்த பிரிட்ஜை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நைட்டு 1 மணிக்கு கூட சொல்லலாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது. இப்போ பாருங்க, she is acting in a movie. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஒருவேளை இந்த ஆக்ட்ரஸ் வந்து சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம். ஆனா இந்த நாட்கள்ல என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மூவில நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். I am reading an interesting book. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது ஆக்சுவலி I am not reading, நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும் இல்லையா? ஸோ இந்த நாட்கள்ல நான் புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, ஒரு செயல் நான் பேசிட்டு இருக்கும்போது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பட் டெம்பரரியா இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அதை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா present continuous tense பயன்படுத்தலாம். We can also use present continuous tense to talk about changing situations. அதாவது situations change ஆகிட்டே இருக்கு இல்லையா? அந்த situations பத்தி பேசுறதுக்கு நம்ம present continuous tense பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, the population in the world is rising fast. ஓகே, உலகத்துல உள்ள அந்த மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பெருகிக்கிட்டே இருக்கு. அப்ப பாருங்க, சோ மக்கள் தொகை இப்படி இருந்த மக்கள் தொகை பாத்தீங்கன்னா இப்படி இருந்த மக்கள் தொகை இப்ப பெருகிட்டே இருக்கு. சோ சேஞ்சிங் சிச்சுவேஷன் இல்லையா? சோ சேஞ்சிங் சிச்சுவேஷன். சோ அப்படி இருந்த மக்கள் தொகை என்ன ஆகுது, பெருகுது. சோ இங்க இருந்து இங்க ஒரு சேஞ்ச் உண்டாகுது இல்லையா? சோ சேஞ்சிங் சிச்சுவேஷன். Is your English getting better? உங்களோட இங்கிலீஷ் வந்து பெட்டர் ஆயிட்டே இருக்கா? சோ இப்படி இருந்த உங்களோட இங்கிலீஷ், ஓகே, இப்படி இருந்த இங்கிலீஷ் இப்படி பெட்டர் ஆயிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். சோ சேஞ்சிங் சிச்சுவேஷன் இல்லையா? The weather is getting worse. ஓகே, சோ வெதர் பாத்தீங்கன்னா worse ஆயிட்டே இருக்கு. அப்ப பேடா இருந்த வெதர் இப்போ என்னவாகுது, worse ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதை விட மோசமா ஆயிட்டே இருக்கு. சோ சேஞ்சிங் சிச்சுவேஷன். More and more people are giving up smoking. ஓகே, சோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஸ்மோக் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு, ஸ்மோக் பண்ணா கேன்சர் வரும்ன்ற விழிப்புணர்வு வந்ததால என்ன ஆச்சுன்னா வழக்கமா இருக்கிறவங்களை விட இன்னும் அதிகமான பேர் என்ன பண்றாங்க, இந்த ஸ்மோக்கிங்கை வந்து கைவிடுறாங்க இல்லையா? சோ அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சேஞ்சிங் சிச்சுவேஷன் தான். ஓகே, இங்க 4 பேர் கைவிட்டாங்க, இப்ப பாத்தீங்கன்னா 8 பேர் கைவிடுறாங்க ஸ்மோக் பண்றது. அப்ப பாத்தீங்கன்னா இது போல சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் பத்தி பேசுறதுக்கு நம்ம present continuous tense பயன்படுத்தலாம். And finally, we can also use the present continuous tense
to talk about annoying habits. ஒருத்தவங்களுடைய ஹேபிட் வந்து நமக்கு எரிச்சல் உண்டாக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த அன்னாயிங் ஹேபிட்டை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு யூ ஆர் ஆல்வேஸ் மேக்கிங் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் அபவுட் மை குக்கிங் அப்படின்னா எப்போ பாரு நான் சமைக்கிறத பற்றி நீ ஏதாவது நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்குது எப்போ பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது போன்ற சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா இந்த adverbs of frequency பயன்படுத்துவோம். ஆல்வேஸ், ஆல்வேஸ், நெவர், கண்டினியூவலி இது போன்ற adverbs of frequency பயன்படுத்துவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையா. ஸோ அவங்களுடைய நெகட்டிவ் ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம வந்து எரிச்சலோட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். These students are always shouting. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. He is never listening to me. நான் சொல்றது அவன் காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அர்ஜுன் இஸ் கண்டினியூவலி ஃபெயிலிங் தி எக்ஸாம்ஸ். அர்ஜுன் வந்து தொடர்ந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறார். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஹேபிட்ஸ் பிளஸ் நமக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடிய ஹேபிட்ஸ். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நடத்தும் போது இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லாமல் முடிச்சேன்னா இந்த லெசன் வந்து ஒரு முழுமையாகவே இருக்காது. என்னதுன்னா verbs not used in continuous tenses. சில verbs பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க, state verbs describe a continuing state, so do not usually have a continuous form. இந்த state verbsல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தொடர்கின்ற ஒரு நிலையை தான் ஓகே கண்டினியூஸ் ஸ்டேட்டை தான் குறிக்கும் அப்படின்றதால அதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்த தேவையில்லை. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, நான் ஏற்கனவே ஸ்டேட் வேர்ப்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஆக்ஷன் வேர்ப் ஸ்டேட் வேர்ப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ லவ் அப்படின்றது ஒரு ஸ்டேட் வேர்ப் இல்லையா. ஒரு லவ்ன்றது ஒரு ஸ்டேட் வேர்ப். இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றத ஐ லவ் யூ அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர ஐ எம் லவ்விங் யூ அப்படின்னு சொல்ல மாட்டேன் இல்லையா. அதே போல எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் யூ அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர ஐ எம் லைக்கிங் யூ அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அ பென் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர ஐ எம் வாண்டிங் அ பென் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு பேனா இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர ஐ எம் ஹேவிங் எ பென் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இல்லையா. ஸோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேர்ப்ஸ். லவ், லைக், வாண்ட், ஹாவ், திங்க், நோ, ஹோப், ஸ்மெல், டேஸ்ட், ஃபீல், லுக், ஹியர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸை வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல ப்ரோக்ரெசிவ் டென்ஸ்ல நம்ம பயன்படுத்த மாட்டோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஃபீல் கிடி எனக்கு மயக்கம் வருது. தே ஹாவ் 2 children அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஹி லுக்ஸ் ஹேண்ட்ஸம் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறார். ஐ வாண்ட் சம் வாட்டர் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஐ நோ தி ஆன்சர் எனக்கு ஆன்சர் தெரியும். ஷி லைக்ஸ் மீ அவளுக்கு என்ன பிடிக்கும். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டால் நல்லாவே இருக்காது. பாருங்க, ஐ ஆம் ஃபீலிங் கிடி ஓகே they are having 2 children, he is looking handsome, I am wanting some water, I am knowing the answer, she is liking me கேக்குறதுக்கே awkward-ஆ இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேட் வேர்ப்ஸை பார்த்தீங்கன்னா present continuous tense-ல பயன்படுத்தக்கூடாது, மாறாக simple present tense-ல தான் சொல்லணும். வழக்கமா உங்களுக்கு நான் ரைட்டிங் எக்ஸசைஸ் கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ரைட்டிங் எக்ஸசைஸ் கிடையாது, ஓரல் ப்ராக்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7 ஸ்லைட்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடையும் நீங்க 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்லைடையும் 5 முறை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அப்படி சொல்லும் போது உங்களோட ஃப்ளூவன்சி என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் ஒர்க்கிங், am I working, I am not working, am I not working, why am I working, why am I not working. ஸோ இது போல பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அப்படி சொல்லும் போது உங்களோட ஃப்ளூவன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். We are playing, are we playing, we are not playing, are we not playing, why are we playing, why are we not playing. You are going, are you going, you are not going, are you not going, why are you going, why are you not going. He is coming, is he coming, he is not coming, is he not coming, when is he coming, why is he not coming. She is bringing, is she bringing, she is not bringing, is she not bringing, what is she bringing, why is she not bringing. It is drizzling, is it drizzling, it is not drizzling, is it not drizzling, why is it drizzling, why is it not drizzling. They are studying, are they studying, they are not studying, are they not studying, what are they studying, why are they not studying.
இதே போல இந்த கான்ஜுகேஷன் பிராக்டிஸ் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்ளூவன்சி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட லெசனை ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் நம்ம டே 13ல சந்திக்கலாம். தேங்க்யூ.